வணக்கம். இது கோடை காலத்தில் நம்மளோட பண்ணைகளுக்கு தேவையான கருவிகளை தயார் செய்கிற பதிவு. முக்கியமாக நம்ம என்ன கருவி தயார் செய்திருக்கோம்னா 5 அடி தூரத்திலிருந்து பரம்பை முள், மெல்ஜீரா முள், சீமக்கருவள முள் 5 அடி தூரத்திலிருந்து வெட்டுற கருவி. அதாவது அறுக்கிற கருவி கிடையாது, இழுக்கிற கருவி கிடையாது. தூரத்திலேருந்து வெட்டுற 5 அடி தூரத்திலேருந்து வெட்டுறது. இப்போ நவீன விவசாயத்தில் வந்து கட்டர் வந்து பயன்படுத்துவாங்க. சிசர் மாதிரி இருக்க கட்டர் வந்து பயன்படுத்துவாங்க. சுமார் 1.5 அடி தூரத்திலிருந்து வெட்டலாம், 1.5 அடி 2 அடி தூரத்திலிருந்து வெட்டலாம். ஆனால் இடைவெளி கொஞ்சம் அதிகமாக தேவை. இது வந்து யார் இந்த கருவி வந்து பயன்படுத்துவாங்கன்னா, சீமக்கரையில் வெட்டுற மக்கள் வந்து இந்த கருவி வச்சுதேன், இந்த கருவினா இந்த அருவா வச்சுதே சீமக்கரையில் எல்லாமே தூரத்திலேருந்து 5 அடி தூரத்திலேருந்து வெட்டி அதை அப்புறப்படுத்துவாங்க. அந்த கருவி தான் நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து என்ன மெத்தடில் வந்து தயார் செய்திருக்காங்கன்னா, ஃபோர்ஜிங் மெத்தடில் தயார் செய்து, அதுவும் முக்கியமாக வந்து ஹார்ட்னஸ் பண்ணியிருக்காங்க. ஹார்ட்னஸ் வந்து பிஇ மெக்கானிக்கல், டிப்ளமோ மெக்கானிக்கல் படித்தவங்க, ஐடியில் மெக்கானிக்கல் படித்தவங்க எல்லாமே அந்த ஃபோர்ஜிங் மெத்தட், அதாவது ஹார்ட்னஸ் மெத்தட் வந்து ஃப்ளேம் ஹார்ட்னஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தடில் வந்து ஹார்ட்னஸ் பண்ணுறாங்க. ஹார்ட்னஸ்னால் மேல்புறத்தை நன்றாக ஹீட் பண்ணி உடனே குளிர்விக்காமல் மணல் கொண்டு மெதுவாக வந்து குளிர் வைக்கிற அந்த மெத்தடில் வந்து இவங்க குளிர் வச்சுருக்காங்க. அதனால் என்ன ஆகும்னா, நம்ம நார்மலாக வந்து என்ன மாதிரி அருவா வந்து இது சாணம் பிடிப்போம், சாணம் பிடிச்சி உடனே வெட்டுவோம். அப்படி வெட்டினோம்னா அதனுடைய கட்டிங் பாயிண்ட் வந்து தேஞ்சிரும். அதுக்காக இவங்க அந்த மாதிரி ஷார்ப்பாக ஃபைல் பண்ணி கிரைண்டிங் பண்ணி முடித்த பிறகு அதற்கடுத்து மேல்புறத்தை மட்டும் ஹீட் பண்ணி அதுக்கடுத்து மெதுவாக வந்து கூலிங் பண்ணுறாங்க. அந்த முறையில் தான் பண்ணியிருக்காங்க. நல்ல தொழிலாளிகள். இந்த கறிக்கொட்டை, அதாவது இந்த நிலக்கரியை வந்து கறியை வந்து என்ன விலைக்கு வாங்கியிருக்காங்கன்னா, ஒரு மூடை யூரியா சாக் அளவு, அதாவது 50 கிலோ யூரியா சாக் அளவு இருக்கிற ஒரு மூடை வந்து 100 ரூபாய் அப்படின்னு சொல்கிற வாங்கியிருக்காங்க. அது என்ன கறின்னா நம்ம சீமக்கரவள மரத்தோட கறி தான். அந்த மெத்தடில் தான் வாங்கியிருக்காங்க. அதற்கடுத்து இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது, மேல்புறத்தை ஹார்ட்னஸ் பண்ணுறதும் ஃபோர்ஜிங் மெத்தட் தான். இது விலை நிர்ணயம், ஒவ்வொரு அருவாவுடைய விலை நிர்ணயம் எல்லாமே உள்ளே வந்து நான் ஒன்றா இணைச்சிருக்கேன். அந்த விலை நிர்ணயம் அருவா, பெரிய அருவா, அதாவது 1.5 அடி உள்ள அருவா வந்து 1000 ரூபாயும், 1.25 அடி 1 அடி உள்ள அருவா வந்து சுமார் 700 ருபீஸும், தொரட்டின்னு சொல்கிற, அதாவது இழுக்கிற தொரட்டின்னு சொல்கிற வந்து சுமார் 300 ரூபா அளவுக்கும், அதே மாதிரி கறியை வெட்டுறதுக்கு அதுலேயே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலையை வந்து நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. அதையும் நான் உள்ளே வந்து எழுதியிருப்பேன். நல்ல கடின உழைப்பாளி இருக்கிற மக்கள், அந்த காலத்து மக்கள், இப்போ உள்ள நவீன மக்கள் வந்து